இன்றைக்கி நம்ம எந்த சீரியலோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சிங்கப்பெண்ணே தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்சு பெல் அடித்ததும் எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஆனந்தி மட்டும் சாப்பிட போகாமல் வேலை பார்த்துருக்காங்க. உடனே வந்தவங்க எல்லாம் கேட்குறாங்க, என்ன ஆனந்தி நீ சாப்பிட போகலையா, ஏன்னா சாப்பிட போகாமல் இருக்குன்னு கேட்டதுக்கு, இல்லைக்கா ஒரு மாதிரியாக இருக்குது, பசிக்கலை, நீங்கள் வேணுமா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆனந்தி உனக்கு பசிக்காமலே காலையிலேருந்து வெறும் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்த, பசியெல்லாம் ஏன் இப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்க, மரியாதையாக வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு ஆனந்தி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு உண்மையிலேயே பசிக்கலக்கா, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, இல்லைக்கா இவ வந்து அங்கே அன்பண்ணன் சாப்பிடல, அதனால தான் இவளும் இங்கே சாப்பிடாம இருக்கா, அண்ணனை விட்டுட்டு இவளால் மட்டும் எப்படி வந்து சாப்பிட முடியும், அதனால தான் இவளும் பட்டினி கிடக்கிறா, நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் நடிச்சிக்கிட்டு இருக்கா, இவளுக்கெல்லாம் பசிக்கும் தான் அண்ணன் சாப்பிடாம இருக்கனால தான் இவளும் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு ஆனந்தி கோவப்பட்டுக்கிட்டு, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் சாப்பிட்டான்னா சாப்பிட்லன்னா எனக்கு என்ன, எனக்கு உண்மையிலே பசிக்கலை, நான் அதனால தான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அன்பண்ணன் மேலே வந்து பாசம் இல்லைனா நீ வந்து சாப்பிட்டு காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு சௌந்தர்யா, உண்மையிலே எனக்கு பசிக்கலை, எனக்கு பசிச்சதுன்னா நான் வந்து சாப்பிடுவேன், மற்றவங்க மேலே வந்து அன்பு இருக்குது பாசம் இருக்குது, அதுக்காக தான் நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன், உண்மையாகவே எனக்கு பசிக்கலை, நீங்கள் போய் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட்லன்னா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யாவும் கோவப்பட்டு, ஆமாக்கா இவளுக்கு இதான்க்கா வேலை, ஒரு டைம் பிடிச்ச மாதிரியும் பேசுவா, ஒரு சமயம் பிடிக்காத மாதிரியும் பேசுவா, இவளும் நல்லா இருக்க மாட்டா, நம்மளையும் நல்லா இருக்க விட மாட்டா, இவ சாப்பிட்டா சாப்பிட்றா, சாப்பிட்லாம் போகிறா, வாங்க நம்மளாம் போய் சாப்பிட போகலான்னு எல்லாம் கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்ருக்காங்கங்க. அவங்களாம் போனோன்னே ஆனந்தி வந்து செல்ஃபில் உள்ள மொபைலை எடுத்து அவங்க அக்கா புருஷனான அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, மாமா என்ன மாமா அன்பு சாப்பிட்டாரா, என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து ஆனந்தி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆனந்தி, பங்காளி வந்து சாப்பிடவே மாட்றாப்புல, காலையில் தோசை ஊற்றி கொடுத்தேன், தோசையும் சாப்பிடலை, மத்தியானத்துக்கு வந்து லெமன் சாதம் செஞ்சு கொடுத்தேன், அதையும் சாப்பிடல, காலையிலேருந்து வெறும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல இருக்கார், இதுக்கு மேலே கேட்டால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்னை ஏன் வற்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனந்தி. இது எல்லாமே உன் மேலே உள்ள பாசத்தில் தான் ஆனந்தி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சுட்டாருங்க. இதெல்லாம் கேட்ட ஆனந்திக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அன்பு இப்படிலாம் இருக்கீங்க, சாப்பிட வேண்டியதானே, உங்களால் நானும் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு அன்பை நினச்சிக்கிட்டு ஆனந்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆனந்தியை பார்க்க அரவிந்த் சார் வராரு. சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் இங்கே அப்படின்னு கேட்டோன்னே, நான் வேற நினச்சிட்டு இருந்தேன் ஆனந்தி நீ இங்கேயே சாப்பிட போயிடுவ அப்படின்னு. ஏன் சார் சொல்லுங்கள் சார், உன்னை பார்த்து பேச தான் ஆனந்தி நான் வந்தேன் அப்படின்னு வந்து அரவிந்த் சொல்கிறாப்புல. ஏன் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனந்தி, உனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், இந்த அன்பும் மகேஷும் பிளான் பண்ணி உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எப்படிப்பட்ட பொண்ணு நீ, உனக்கு இப்படி ஒரு கஷ்டமான காரியம் ஒன்று நடந்துட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன், நீ என்னை ஒரு வேறு ஆள் மாதிரி பார்க்க வேணாம், உன்னோட அண்ணனா கூட நீ பார்த்து நீ என்ன விஷயம் சொல்லணுமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, ஆனந்தி நீ ஒரு சுத்தமான பொண்ணு, மற்ற பொண்ணுங்க மாதிரி வந்து ஊர் சுற்றுற மாதிரியெல்லாம் நீ கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை போய் ஒரு ராஸ்கல் இப்படி பண்ணி வச்சுருக்கானே, அவனை கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடி வந்து நிறுத்தணும், உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது ஆனந்தி, எனக்கு நல்லாவே தெரியும், அன்பு தாலி கட்டினதுனால மற்ற பொண்ணுங்க மாதிரி நீ வந்து ஒரு கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் உன்னோட இந்த உன்னுடைய பிரச்சனைக்கு காரணமானவனை வந்து நீ கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டுபிடிச்சி அவனுக்கு தக்க நடவடிக்கை நீ எடுத்து கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து அரவிந்த் வந்து அப்படியே ஆனந்தியோட மனசை மாத்துறாப்புல. ஆனந்தியும் இவன் எதுக்காக சொல்கிறான், என்ன பிரச்சனைக்காக சொல்கிறான், ஏன் நம்ம மைண்டை மாற்றுறான் அப்படின்னு தெரியாமலேயும் இவன் உடனே வந்து நம்ம காதல், நம்ம கல்யாணம் இதை பற்றி நம்ம போயிடக்கூடாது, அரவிந்த் சார் சொன்ன மாதிரி நமக்கு காரணமானவனை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆவேசப்பட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் சாப்பிடாமலாம் இருந்தாங்களா ஆனந்தி, அன்பு மேலே உள்ள பாசத்தில் வந்து சாப்பிடாம இருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு லவ்வெல்லாம் முக்கியம் இல்லை, கல்யாணமும் முக்கியம் இல்லை, என்னை இப்படி யார் ஆளாக்குனாங்களோ அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ வேகன்னு கேண்டீனுக்கு போகிறாங்க. கேண்டீனுக்கு போயிட்டு எல்லாருக்கு முன்னாடி சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்றாங்க.
உடனே வந்து சௌந்தர்யாலேருந்து எல்லாம் கேட்குறாங்க, ஏன் ஆனந்தி இப்போ சாப்பிட மாட்டேன்னா இப்போ ஏன் சாப்பிட்றேன்னு கேட்டதுக்கு, அப்போ எனக்கு பசிக்கலை, இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெகு வெகுன்னு சாப்பிட்றாங்க. கூட உள்ளவங்களாம், ஆமாக்கா இவ இப்படி தான்க்கா, ஒரு டைம் நல்லா இருப்பா, மறு டைம் இப்படி தான் இருப்பா, இல்லை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ஆனந்தி ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. வச்சோன்னே அவள் எல்லாமே வந்து மற்றவங்க வந்து அன்பு மேலே வந்து நம்ம பாசமாக இருக்கணும் காட்டிக்க விட்டான்னு தான் நினச்சிட்ருக்காங்க. சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க வராங்க. அன்பு நினப்பு வந்து டக்குன்னு சாப்பாடை கீழே போட்டு, அன்பு ஏன் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஃபுல் வீடியோவும் கண்டினியூவாக வரும்.